கேள்வி பார்வையாளர் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், நிறைய தினம் விசிகவினுடைய இந்த உயர்மட்ட குழு கூட்டம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா, தற்போது இந்த 2026 தேர்தலில் வந்து விசிகவுக்கு வந்து இரட்டை இலக்கண தொகுதி தரணும் ஒரு தீர்மானமும், 2028ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய அந்த மாநிலங்களவை அந்த தேர்தலுக்கு கூட ஒரு எம்பி சீட் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தற்போது தமிழக அரசியலே பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு செய்தியா விசிகவுடைய செய்தியா இருக்கிறது. ஒருபுறம் அதிமுகவுடைய கூட்டணி வந்து பேசுபொருள் பாஜக, அமமுக, பாமகவுடைய தொகுதி பங்கில் முடிந்தாலும் திமுக வந்து முழுமை செய்யப்படாத எப்படி பாக்குறீங்க? தோழர், எனக்கு வந்து இப்ப சமகால தமிழ்நாடு அரசியல் என்ன இந்த போக்குகள் வந்து மிகுந்த வருத்தத்தையும் பேரதிர்ச்சியையும் மனம் உடைந்த ஒரு சூழல நான் இருக்கிறேன் ஆக்சுவலி. ஏன்னா வந்து விசிகாவுக்கு தயவு செய்து இரட்டை இலக்கத்தில் சீட்டு கண்டிப்பாக திமுக தலைமை வழங்கியே தீர வேண்டும். மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணியில் முக்கியமான பங்கை வந்து விசிகா வைக்கிறது. திமுக தலைமையிலான கூட்டணியில முக்கியமான பங்கு வந்து விசிகா வைக்கிறது. நான் பலமுறை சொல்லிட்டேன், விசிகாவும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து எலெக்ஷன்ல ஒரு குரூஷியல் டிசைடிங் ஃபேக்டர், ஒரு ஸ்ட்ராங் ஓட் பேங்க், ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு பங்குதாரராக இருக்கிறாங்க நம்ம கூட்டணியில. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை கொண்ட ஒரு 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 214 தொகுதியிலுமே, சென்னை டு கன்னியாகுமரி வர 214 தொகுதியிலுமே வந்து விசிகாவுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குது. விசிகா வந்து ஒரு நிர்ணய சக்தியா இருக்குது. விசிகா வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து ஒரு யார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகணும், எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும், எந்த கூட்டணி தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் என்பதுல விசிகாவோட பங்கு என்பது அளப்பரியது. எழுச்சி தமிழர் சொல் திருமாவளவரோட பங்கு என்பது அளப்பரியது அப்படின்றத நான் கடந்த நேர்காணலில் நான் பதிவு பண்ணிட்டேன். பல நேர்காணல் நான் பதிவு பண்ணியிருக்கேன். தயவு செய்து அவர்களுடைய வாக்கு வங்கியை நீங்க பார்க்காம அவர்களுடைய ஒரு கொள்கை கூட்டணியாக, ஒரு போராளி கூட்டணியாக, ஒரு கள வீரர்கள், ஒரு அம்பேத்கரை பெரியாரிய மார்க்சிய கருத்தினுடைய ஒரு வீரர்களாக நீங்க அவங்கள பார்க்கணும்னு நான் சொல்லிட்டேன். வாக்கு வங்கி மட்டுமே அரசியல் கிடையாது. கருத்தியல், கொள்கை, கோட்பாடு, தத்துவம் எவ்வளவு விஷயம் இருக்குது. அப்ப நம்ம அம்பேத்கரை பெரியாரிய மார்க்சிய கருத்தியலுக்கு வந்து களமாடக்கூடியவர்கள் அவர்கள் என்ற அடிப்படையில் ஒரு கொள்கை கூட்டணியாக, ஒரு கொள்கை தோழமையாக, ஒரு தத்துவ தோழமையாக நம்ம அவர்களை பார்க்கணும். அம்பேத்கரை பெரியாரிய மார்க்சிய கொள்கை தத்துவ தோழமையாக. அப்ப அவர்களுக்கு ஒரு உரிய அங்கீகாரத்தை நம்ம தரணும். ஏன்னா போராட்டம், களப்பணி, பிரச்சாரம், ஏன்னா வாக்கு வங்கி, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய தோழமையா எல்லா வழிகளிலுமே நமக்கு ஆதரவா இருக்கிறாங்க. போராட்டமா இருக்கட்டும், கள செயல்பாடுகளா இருக்கட்டும், நாடாளுமன்றத்தை, சட்டமன்றத்துல எல்லாத்துலயுமே வந்து விசிகாவோட பங்களிப்பு அளப்பரியது. அப்ப நீங்க அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை நீங்க கண்டிப்பாக தர வேண்டும். அவருடைய நீண்ட நெடிய அந்த அரசியல் அந்த அனுபவத்தையும் நீங்க பார்க்கணும். ஏன்னா 30-40 வருஷம் வந்து அரசியல் இருக்கிறாங்க விசிகா. ஏன்னா 1980 இருந்து இருக்கிறாங்க. ஏன்னா 50 வருஷத்துக்கு மேல வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவ்வளவு பெரிய அரசியல் ஒரு நெடும் பயணம் அது. ஏன்னா விசிகாவுடைய அரசியல் என்பது, எழுச்சி தமிழர் திருமாவளவனுடைய அரசியல் என்பது ஒரு நீண்ட நெடிய பயணம். ஒரு மிகப்பெரிய சமூக பங்களிப்பு வந்து விசிகாவும் எழுச்சி தமிழர் திருமாவளவர்களும் தமிழக அரசியல்ல பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அப்ப அதற்கு நீங்க உரிய அங்கீகாரம் தரணுமா இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, இரட்டை இலக்கம் என்பது கண்டிப்பாக தேவை. அதை வந்து பின்வாங்கவே கூடாது. நான் ஓபனாவே நான் சொல்றேன், விசிகா தொண்டர்கள், விசிகா தோழர்கள், எழுச்சி தமிழர் திருமாவளவர்கள், விசிகாவோட தலைமை நிர்வாகம் எல்லாருமே நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, நீங்க இரட்டை இலக்கத்துல தயவு செய்து பின்வாங்காதீங்க. அது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை, மறந்துடக்கூடாது, உரிமை. இப்படிதான் உங்களுக்கு நிறைய பேர் சொல்றாங்க. நான் கமெண்ட்ல எல்லாம் பார்த்தேன், யூடியூப்ல நிறைய ஊடகத்துல பேசக்கூடியவர்கள் நான் பார்த்தேன். விசிகா ஏன் வந்து டிமாண்ட் பண்ணுது, ஏன் முரண்டு பிடிக்குது, ஏன் பிடிவாதம் பிடிக்குது, ஏன்னா ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதுக்கப்புறம் இவ்வளவு சீட்டு ஏன் கேட்கறாங்க, ராஜ்யசபா எம்பி சீட்டு ஏன் கேட்கறாங்க, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு என்னைய பொறுத்தவரை. ஏன்னா பேசுபவர்கள் யாருக்குமே முதல்ல பேசுறது தகுதியே கிடையாது இந்த விஷயத்துல. ஏன்னா அவங்க உரிமைங்க, அது இரட்டை இலக்க சீட்டுனா உரிமை. அவ்வளவு பங்களிப்பு செலுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சிறுபான்மையினர்கள், பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள், தமிழ் சமூகத்தில் கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களுக்குமே வந்து ஒரு பொது கட்சியா விசிகா உருவாயிருச்சு. எல்லாருக்கும் பொதுவான தலைவரா எழுச்சி தமிழர் திருமாவளவர்கள் உருவாயிட்டாரு. ஏன்னா அப்ப அவங்க எல்லாருக்குமே கட்சியா இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மாநில கட்சி அந்தஸ்து, தேசிய அளவிலேயே செயல்படுறாங்க. தேசிய கட்சி அந்தஸ்து, RSS, பாஜக, சனாதன சங் பரிவார் கும்பல், 3% பார்ப்பன கும்பல், பார்ப்பனிய கருத்தியல், இந்து மத சனாதன கருத்தியல், பிற்போக்கு சிந்தனைகள், மூட நம்பிக்கைகள், ஏற்றத்தாழ்வுகள், மோடி, அமித்ஷா, கார்பரேட் சுரண்டல்கள், அதானி அம்பானியோட சுரண்டல்கள், இவை அனைத்தையும் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி இந்தியாவிலே விசிகாவும் எழுச்சி தமிழர் திருமாவளவர்கள் மட்டும்தான். அப்ப நம்ம என்ன பாக்குறோம், தேசிய அரசியலா இருந்தாலும் தமிழக அரசியலா இருந்தாலும் விசிகாவோட பங்கு என்பது அளப்பரியது. அப்ப அவர்களுக்கு நாங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கண்டிப்பா இரட்டை இலக்கத்தில்
ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஒண்ணு இல்ல, லோக் ஜனசக்தி சிராக் பாஸ்வான் இருக்கிறாரு பீகார்ல. யாரு? ராம்விலாஸ் பாஸ்வான் பையன். அவருக்கு எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க? பீகார்ல அதிகமான சீட் கொடுத்துருக்காங்க. இரட்டை இலக்கம் தான். 30 40 கொடுத்தாங்க போன பீகார் தேர்தல் 2025. அப்ப நீங்க அதே மாதிரிதான் விசிகா. ஆமா, அதே மாதிரிதான் விசிகா தமிழ்நாட்டுல. நீங்க எல்லாருமே நீங்க நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு தகுதி இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அவங்க வந்து தோத்து போயிருவாங்க, ஓட் பேங்கே இல்ல, தகுதியே இல்ல அப்படின்னா நானே வந்து ஆதரிக்க மாட்டேன். அவங்களுக்கு எல்லா தகுதி இருக்குது விசிகாக்கு. இரட்டை இலக்கம் கேட்கலாம். ஏன்னா இன்னொன்னு நான் சொல்றேன், நீங்க இரட்டை இலக்கம் தரவில்லை என்றால் விசிகா திமுக தலைமையிலான மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி விட்டு வெளியேறவும் வாய்ப்பு இருக்கிறது. அதே நான் ஓபனா சொல்றேன். ஏன்னா விசிகாவை இழந்தால் இழப்பு என்பது நமக்கு தான். நான் ஓபனாவே நான் சொல்றேன், எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவனோட ஆதரவை நாம் இழந்தால் இழப்பு என்பது நமக்கு தான். அதை செய்து புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு எந்த இழப்பும் கிடையாது. ஏன்னா அது ஒரு போராளி கூட்டம். என்ன திருமாவளவன் இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, எம்பி சீட்டையோ எம்எல்ஏ சீட்டையோ ஏன்னா இந்த வாக்கு அரசியலையோ இந்த தேர்தலில் ஜெயிக்கணும், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்றத நம்பி வந்து எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள் கிடையாது, விசிகா கிடையாது, விசிகா தொண்டர்கள் கிடையாது. அவங்களுக்கு பணம், பதவி, என்ன அதிகாரம், இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு மேட்டரே கிடையாது என்னை பொறுத்தவரை. தயவுசெய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவங்க கடந்த கால அரசியல் நீங்க பார்த்தா தெரியும். இத பல முறை திருமாவளவர்களே வந்து பதிவு பண்ணியிருக்காரு. பல மேடைகள்ல பல உரைகள்ல பதிவு பண்ணியிருக்காரு. எம்பி சீட்ல எனக்கு ஒண்ணுமே கிடையாது, எம்எல்ஏ சீட்ல எனக்கு ஒண்ணுமே கிடையாது. அவங்க அதிகாரத்துக்கு வந்து வந்தவங்க கிடையாது, ஆட்சிக்கு வந்தவங்க கிடையாது. மக்களுக்கு சேவை செய்ய வந்தவங்க, தொண்டு செய்ய வந்தவங்க, சமூக சீர்திருத்தம் செய்ய வந்தவங்க, அம்பேத்கரை பெரியாரை மார்க்சிய கருத்திலே கொண்டு சமூகத்தில் சீர்திருத்தம் செய்ய வந்தவங்க. அது ஒரு போராளி கட்சி. ஏன்னா ஒரு 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 விதமான புரட்சிக்கார கட்சி. நான் பலமுறை நான் அந்த வார்த்தையை நான் பதிவு பண்ணுவேன் விசிகா பத்தி நான் பேசும்போது. அதான் சொல்றேன், தமிழ்நாட்டின் விடுதலை புலிகள் தான் விசிகா. அவங்களுக்கு வந்து புரட்சியும் ஏன்னா சமூக சீர்திருத்தம் தான் அவங்களுக்கு பிரதானம். சமத்துவ சமூக நீதி, தமிழ் தேசியம் தான் திராவிடம் அப்படின்றதான் அவங்களுடைய கோட்பாடு. ஏன்னா ஜாதி ஒழிப்பே சமூக விடுதலை அப்படின்றதான் அவங்க கோட்பாடு. என்ன தமிழ் தேசியம் தான் அவங்க கோட்பாடு, திராவிடம் தான் அவங்க கோட்பாடு. அப்ப அவங்க வந்து களமாட வந்திருக்காங்க களத்துல. ஏன்னா அவங்களுக்கு வந்து வாக்கரசியல் ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா அம்பேத்கர் சொல்றாரு, புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரே சொல்றாரு, நீ என்ன கல்வி, என்ன நீ அதிகாரம், என்ன விஷயங்கள் நீ வந்து பெற்றாலும், நீ என்ன அரசியல் நீ பண்ணாலும், சமூக சீர்திருத்தம் நீ செஞ்சாலும் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நீங்கள் நகர வேண்டும். அதிகாரமற்ற ஒரு அரசியல் என்பது வீண் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் பல இடத்துல பதிவு பண்ணிருக்காரு. அதான் அம்பேத்கர் எம்பி ஆனாரு, அதான் அம்பேத்கர் எம்எல்ஏ சீட்ல நின்னாரு. அதுக்கப்புறம் அதனாலதான் அம்பேத்கர் வந்து சட்ட அமைச்சர் ஆனாரு, நாடாளுமன்றத்துக்கு போனாரு, உரை நிகழ்த்தினாரு, கான்ஸ்டியூஷன் எழுதினாரு, அதிகாரத்தை கைப்பற்றினாரு, மத்திய அமைச்சரா இருந்தார் அம்பேத்கர் அவர்கள். குறுகிய காலம் இருந்தா கூட இருந்தாரு, சட்ட அமைச்சரா இருந்தாரு. அப்ப நீங்க பாருங்க, அம்பேத்கரே சொல்றாரு அதிகாரம் என்பது வேண்டும், அதிகாரமற்ற அரசியலால் எந்த பயனும் இல்லைன்னு சொல்றாரு. அதனால அவங்க வாக்கரசியலுக்கு வந்தாங்க. இன்னைக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எவ்வளவோ சாதனை பண்ணிட்டாங்க. அதுலயும் பெரிய சாதனைகள் படைச்சிட்டாங்க. 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காரு திருமாவளவர்கள். இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் இருக்கிறாரு. விசிகா எம்எல்ஏக்கள் அவ்வளவு சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க கடந்த 5 வருஷமா. யாரு? பாலாஜி அவர்கள், பனையூர் பாபு அவர்கள், என்ன ஆளூர் சானவாஸ் அவர்கள், சிந்தனை செல்வன் அவர்கள் அவ்வளவு சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. ஆனா வந்து அவங்க எல்லாத்தையுமே சாதிச்சிருக்காங்க. நாடாளுமன்றத்துல சாதிச்சு காமிச்சிருக்காங்க, நாடாளுமன்றத்துல, சட்டமன்றத்துல சாதிச்சு காமிச்சிருக்காங்க, தேசிய அரசியல சாதிச்சு காமிச்சிருக்காங்க, மாநில அரசியல சாதிச்சு காமிச்சிருக்காங்க. ஏன்னா விடுதலை புலிகளுக்கு அவங்களோட ஆதரவு, அவங்க பங்களிப்பு என்ன, எவ்வளவு பங்களிப்பு, பிரபாகரனுக்கு எவ்வளவு உற்ற ஒரு தோழமையா இருந்திருக்காரு திருமாவளவன் அவர்கள். இப்படி எல்லா விஷயத்திலுமே நீங்க பாருங்க, தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அசுரபலம் கொண்ட ஒரு அமைப்பா இருக்கு விசிகா. விசிகாவோட ஆதரவு இல்லாம, விசிகா சப்போர்ட் இல்லாம யாருமே முதலமைச்சர் ஆக முடியாது, யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, இது உண்மைதான். அது நான் தரவுகளோட தான் நான் பகிர்ந்துட்டு இருக்கேன், தரவுகள் இருக்கு என்கிட்ட விசிகாவோட ஒரு ஓட் பேங்க் என்னன்றதுக்கு. ஏன்னா அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவர்களுக்கு நீங்க இரட்டை இலக்கம் சீட்டு கண்டிப்பா கொடுக்கணும். இல்லைன்னா விசிகா வந்து திமுக கூட்டணி விட்டு வெளியேறும், மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி. வேற வழி கிடையாது. இப்ப நேற்றைய தினம் ஒரு நேர்காணல், அது ஆன்லைன் நேர்காணல கூட அந்த திருமாவளவன் என்ன சொல்றாங்கன்னா, 234 தொகுதியில இருந்து ஒரு வேட்புமனு வந்திருக்கிறது. அது தனி தொகுதி மட்டுமல்லாம பொது தொகுதியில அதிக நபர்கள் வந்து ஈடுபாடு காட்டியிருக்காங்க. அந்த தேர்தலில் கருத்து வச்சிருந்தாங்க. எப்படி எடுக்க போறாங்க முடிவு? ஒருவேளை திமுக கூட்டணியா இல்ல கூட்டணி விட்டு அது வெளியேற வாய்ப்பு எதுவும் இருக்கா? நான் தான் சொல்லிட்டேன்ல, விசிகாவை தமிழ்நாடு மக்கள் நம்புகிறார்கள். எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே, பிற்படுத்தப்பட்ட சமூகம், பட்டியல் சமூகம், இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சிறுபான்மைகள் எல்லாருமே திருமாவளவன் அவர்களை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். நம்ம பல காலம் நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் வந்து ஜாதி தலைவர் கிடையாது, பழைய சமூக தலைவர் கிடையாது, அவர் பொது தலைவர், எல்லாருக்குமான தலைவர், தமிழ் தேசியத்தின் தலைவர், திராவிடத்தின் தலைவர், அம்பேத்கர் பெரியாரை மார்க்சிய கருத்தியலுடைய தலைவர், தமிழர்களின் தலைவரா நீங்க அவர் வந்துட்டாரு. இந்த விசிகாவும் அப்படி ஒரு கட்சி ஆயிடுச்சு, பொது கட்சி ஆயிடுச்சு. அப்ப நீங்க வந்து நான் தான் சொல்றேன், நீங்க தனி தொகுதி கொடுத்தாலும் விசிகா ஜெயிக்கும், நீங்க பொது தொகுதி கொடுத்தாலும் விசிகா ஜெயிக்கும். விசிகாவை எல்லாருமே வந்து பறையர் சமூக கட்சியா பார்க்கல, பட்டியல் சமூக கட்சியா பார்க்கல, தமிழ் இனத்தின் கட்சியா பாக்குறாங்க. தமிழர்கள் அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எல்லாருமே நம்ம அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அப்ப நீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ராஜ்யசபா எம்பி சீட்டு கண்டிப்பா தரணும் 2028.
இரட்டை இலக்கத்தில் கண்டிப்பாக விசிகாவுக்கு எம்எல்ஏ சீட்டு கண்டிப்பா இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையில மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணியில தரணும். தரலைன்னா நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, விசிகா தோழர்கள், தொண்டர்கள், விசிகாவுடைய நிர்வாகிகள் அனைவருமே கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. இது உண்மைதான். அது நான் ஓப்பனாவே நான் சொல்றேன். நிறைய பேர் நான் பேசிட்டேன், நிறைய பேர் என்னையும் தொடர்பு கொண்டார்கள். மிகவும் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள் அவர்கள். ஏன்னா இரட்டை இலக்க சீட்டு இல்லாத ரொம்ப மன உடைவை ஏற்படுத்தி இருக்கு, சோர்வு ஏற்படுத்திருக்காங்க உங்ககிட்ட. இது அங்கீகாரம், அவர்கள் உரிமை, அவர்கள் உரிமை அது. புரியுதா உங்களுக்கு? நீங்க கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக பிசிகா இன்னொரு உயர்மட்ட குழு கூட்டத்தை எழுச்சி தமிழ் திருமாவளவர்கள் கூட்டுவார். திரும்பவும் கூட்டம் நடத்துவாங்க. நிர்வாகிகள், தொண்டர்கள் வந்து அவங்க வந்து நீங்க உடச்சிட்டு வெளியேறுங்க தோழர், திருமாவளவன் தோழர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதான் நடக்க போகுது. நீங்க வந்து இரட்டை இலக்கம் ஒதுக்கீடு பண்ணலைன்னா விசிகா திமுக கூட்டணியை விட்டு வெளியேற வாய்ப்பு இருக்கிறது. இதை நான் ஓப்பனாவே நான் பதிவு பண்றேன். ஏன்னா ரொம்ப மனமுடைஞ்சு போயிருக்காங்க விசிகா தோழர்கள், விசிகா தொண்டர்கள், விசிகா நிர்வாகிகள், விசிகா எல்லாருமே ரொம்ப சோர்வா இருக்கிறாங்க. இது நல்லது கிடையாது. திமுகவுக்கும் மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணிக்கும் இது நல்லது கிடையாது. தயவு செய்து கூட்டணியில் முறிவை ஏற்படுத்தி விடாதீர்கள். நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஏன்னா மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி, திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சராக தளபதி மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பா வரணும். ஏன்னா விசிகாவும் இந்த கூட்டணியில் அங்கம் வகிக்க வேண்டும். விசிகாவை சேர்ந்த பல தோழர்கள், தொண்டர்கள் எம்எல்ஏக்களாக ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஏன்னா எழுச்சி தமிழர் திருமாவளவனோட அரசியலிருந்து தமிழ்நாட்டுக்கு தேவை, விசிகாவோட அரசியலிருந்து தமிழ்நாட்டுக்கு தேவை, தமிழர்களுக்கு தேவை, தமிழ் மொழிக்கு தேவை, தமிழ் இனத்துக்கு தேவை. அப்ப நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா, சீட்டு கொடுக்காம நீங்க பண்ணீங்கன்னா, நிச்சயமா நான் சொல்றேன், விசிகா திமுகவுடைய மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணியை, திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி விடும். இது வந்து ரொம்ப பெரிய ஒரு கசப்பான ஒரு செய்தி தான். நான் உண்மையான ஓப்பனா பதிவு பண்றேன். நீங்க கொடுக்கலன்னா இதான் நடக்கும் கண்டிப்பா. ஏன்னா விசிகா தோழர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் சுயமரியாதை இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்குது. ஏன்னா அவங்களுக்குன்னு வந்து ஒரு உரிமை இருக்குது. ஏன்னா நீங்க அதையே நீங்க வந்து தட்டி கழிச்சீங்கன்னா அது எப்படி வந்து அது வந்து அவங்க ஏத்துக்குவாங்க? யோசிச்சு பாருங்க. நீங்க அவங்களுக்குன்னு ஒரு அரசியல் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு மாண்பு இருக்குது, மரியாதை இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு குட்வில் ரெப்புடேஷன் இருக்குது. அப்ப அதை நீங்க வந்து அதுக்கு ஊறு விளைவிக்கும் வேலையை நீங்க பாத்தீங்கன்னா எப்படி அவங்க இருப்பாங்க, கூட பயணமாவாங்க. ஆனா அது எனக்கு இன்னொன்னு நான் சொல்றேன், அவங்க வெளியே போனாலும் தனித்து போட்டிடுவாங்க. 214 தொகுதியிலும் தனித்து போட்டிடுவாங்க. தன்னுடைய பவர் என்னன்றதை நிரூபிப்பாங்க. ஏன்னா ஆனா வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து என்றும் வந்து அம்பேத்கர், பெரியாரிய, மார்க்சிய கருத்தியலை பணத்துக்காகவோ, பதவிக்காகவோ, அதிகாரத்துக்காகவோ அவங்க விலை பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்றும் அந்த கொள்கையின் சார்ந்து அவங்க களமாடுவாங்க. எங்க இருந்தாலும் அவங்க களமாடுவாங்க. தமிழ் மக்களுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழர்களுக்காக அவங்க நிற்பாங்க. விசிகாவும் எழுச்சி தமிழர் திருமாவளவர்களும். ஆனா நீங்க வந்து அவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய ஆதரவு என்பது திமுகவுக்கும் மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணிக்கும் கண்டிப்பா தேவை. தயவு செய்து முதலமைச்சர் அவர்களுக்கும், துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், திமுக தலைமைக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், தயவு செய்து விசிகாவுக்கு இரட்டை இலக்க சீட்டை கொடுங்க, ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுங்க, அவர்களை அங்கீகரியுங்கள். நாம் அனைவரும் சேர்ந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அம்பேத்கரை, பெரியாரை, மார்க்சிய கருத்தை வெற்றி பெறச் செய்து 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுக வெற்றி பெற்று மீண்டும் நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள், கோரிக்கை. நன்றி. நன்றி தோழர்.